Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th zoology அதாவது பியூ சயின்ஸ் zoology ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்ல வந்து நடந்தது லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ். ஆல்ரெடி பாட்னிக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி புக் பேக்ல என்னென்ன கொஸ்டின் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம், வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது அல்லது பிளேலிஸ்ட்டில் செகண்ட் மிட் டர்ம் 2025 இருக்கும், அது செக் பண்ணி பாருங்கள். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்கிறத நல்லா படித்து வச்சிங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. ஸோ அதோட கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம பிடிஎஃப் வந்து டைம் இருக்கிறப்ப ஷேர் பண்ணுவோம், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ காலாண்டப்போ அந்த மிட்டம் முடிஞ்சு ஒரு சில ரீசன்னால் என்னால் தொடர்ந்து அப்டேட் பண்ண முடியல. ஸோ நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரைக்கும் இனிமேல் கண்டினியூவாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, கமெண்ட்டில் பியூ சயின்ஸ் டைப் பண்ணிடுங்க. ஏன்னா பியூ சயின்ஸு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. பயாலஜி கூட நிறைய சேனல்ஸில் அப்டேட் பண்ணுவாங்க. பியூ சயின்ஸுக்கு அப்டேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியுமே இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு பியூ சயின்ஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோசி எவ்வாறு இயல்பான பசுன் என்று வேறுபடுகிறது, முழுமை திறன் என்ன, காப்புரிமைனா என்ன, பதிப்புரிமைனா என்ன. இங்கிலீஷ் மீடியத்துக்கு கொஷின் அவைலபிள் கம்மியாக தான் இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாட்னி அண்ட் சுவாலஜி ஒரே வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன், இங்கிலீஷ் மீடியம். சரிங்களா, நல்லா கவலைப்படாதீங்க. நீங்கள் அது வரைக்கும் புக் பேக்கை படிங்க. இன்டீரியர் கொஷின் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா, நம்ம பயாலஜி பாட்னி முடிச்சு தான் மற்ற சப்ஜெக்ட் அப்டேட் பண்ணுவோம், அதனால் அப்டேட் பண்ணிவிடுவோம். மண்ணோட தோற்றம்னா என்ன, புதிய சூழலுக்கு இனங்கள்னா என்ன, பெர்க்மானோட விதி, அதுக்கடுத்து செந்தரவு புத்தகம், இதை பற்றி உனக்கு தெரிஞ்சது என்ன அப்படிங்கிறத கொஷினு. அதுக்கடுத்து உடல் செல் சிகிச்சை, இனச்செல் சிகிச்சை. சரிங்களா, அது வந்து நல்லா படிச்சிருங்க. பாலிமரேஸ் சங்கிலி வினையோட 3 படிநிலை, டிஎன்ஏ தடுப்பூசினா என்ன, அதோட வகைகள்லாம் கேட்டாங்கன்னா நமக்கு 5 மார்க்ஸ். பிறப்பு வீதம், இறப்பு வீதம், இதெல்லாம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. சூழல் உள் பாதுகாப்பு, வெளி பாதுகாப்புனா என்ன, அதோட வேறுபாடு கேட்டிருக்காங்க. வாழிடம்னா என்ன, நிலவாழ் உயிரினங்களில் காணப்படும் 3 தகவமைப்புகள். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நகலாகத்தோட சாதகம் பாதங்கள் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. மறுசேர்க்கை இன்சுலின்னா என்ன, அது எப்படி உற்பத்தி செய்கிறாங்க, பிசிஆரோட பயன்பாடுகள், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீரோட பண்புகள், அதுக்கடுத்து ஆர் தேர்வுனா என்ன, கே தேர்வுனா என்ன, ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு. ரொம்ப ஈஸியான கொஷின். பல்வகைத்தன்மையோட இழப்பிற்கான காரணங்கள் நம்ம ஏற்கனவே நிறைய டைம் ரிப்பீட்டடாக சொல்லியிருக்கோம். ஜென்ரல் கொஷின். சரிங்களா, நம்ம எல்லாமே பியூ சயின்ஸ் அப்படிங்கிறதுனால ஜென்ரலாக பொதுவாக நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக எப்படி எழுதுவீங்க, இதெல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் நம்ம வந்து நான் படிக்காமல் இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் கூட நம்ம எழுதலாம். மினிமம் ஒரு 3 மார்க்ஸாவது எடுத்துடலாம். ஒரு சில டைம் 5 மார்க்ஸுமே கிடைக்கும், நம்ம கரெக்டாக எழுதணும். அதுக்கு ஒன்ஸ் அல்லது ட்வைஸ் வந்து என்ன பண்ணுங்கன்னா ரீட் பண்ணுங்கள், அந்த கொஸ்டினை நல்லா என்ன பண்ணுங்கள், படித்து பாருங்கள். படித்து பார்த்தாலே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா இதுக்கெல்லாமே ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம்ஸில் பாட்னி அண்ட் சுவாலஜியில் இந்த மாதிரி ஜென்ரல் கொஷின்ஸ் வந்து வரும். ஈஸியாக ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா, நம்ம வந்து எஃபோர்ட் எடுத்து படித்தா கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். நம்ம சொல்லக்கூடிய கொஷினை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், ஒரு சில காரணத்தினால தான் அப்டேட் பண்ண முடியல. சரிங்களா, அது என்னன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இனிமேல் ரெகுலராக வரும், அதனால் தொடர்ந்து என்ன பண்ணுங்கள், படிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோ வந்து என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்டீரியர் கொஸ்டின் அப்டேட் பண்ணுவோம். மற்ற எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.